ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் லாஸ்ல இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The profit earned after selling an article for ₹1875 is same as the loss occurred after selling the article for ₹1385. What is the cost price of the article? Okay. ஒரு ஆர்டிக்கிளை 1875க்கு விற்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் அதே மாதிரி 1385க்கு விற்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் சேம் தான். என்ன பண்றான்னா ஒரு ஆர்டிக்கிளை 2 செல்லிங் ப்ரைஸ்க்கு கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது ஒன்னுல அவனுக்கு ப்ராஃபிட்டும் இன்னொன்னுல அவனுக்கு லாஸும் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லாஸும் ப்ராஃபிட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ப்ராஃபிட்ன்றது என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தானே. அதே மாதிரி லாஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ்ன்றது, அதாவது இந்த ப்ராஃபிட்ன்றது எனக்கு எப்போ கிடைக்குது? 1875க்கு விற்கும் போது தானே கிடைக்குது. அதே மாதிரி இந்த லாஸ்ன்றது 1385க்கு விற்கும் போது. கரெக்டா? ஸோ அப்போ 2 செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. நான் இந்த செல்லிங் ப்ரைஸை 1875 நான் செல்லிங் ப்ரைஸ் 1 எடுத்துக்கிறேன், 1385 நான் செல்லிங் ப்ரைஸ் 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் 1 பிளஸ் செல்லிங் ப்ரைஸ் 2 டிவைடட் பை 2. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இனிமே வரக்கூடிய சம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ காஸ்ட், அதாவது ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா இந்த ரெண்டோடைய செல்லிங் ப்ரைஸோடைய ஆவரேஜா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் எப்படின்றத உங்களுக்கு நிறைய பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துட்டான்? அதே தானே கொடுத்துருக்கான். ஸோ ஒரு செல்லிங் பிரைஸ்க்கு கொடுக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் இன்னொரு செல்லிங் பிரைஸ்க்கு விற்கும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஈக்குவல் சொல்லிட்டான். ஸோ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னால என்ன பண்ணும்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் பிரைஸோட ஆவரேஜ் தான் எனக்கு காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 3260. ஓகேவா? ஸோ 3260 டோட்டல், இதோட ஆவரேஜ் டிவைடட் பை 2 1630. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 1630 இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா the profit percent earned by selling an article for ₹955 is equal to the percentage loss incurred by selling the same article for ₹845. At what price should the article be sold to make 6% profit? Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ போன சம் மாதிரி தான் ஒரு ஆர்டிக்கிளை 955க்கு விற்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் 845க்கு அதே ஆர்டிக்கிளை அவன் செல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இங்கே உள்ள ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இங்கே உள்ள லாஸ் பர்சன்டேஜும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் என்ன சொல்லியிருந்தேன்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுடைய ஆவரேஜ் தான் எனக்கு காஸ்ட் ப்ரைஸா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 1800 டிவைடட் பை 2 900. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 900 இருக்கும். அவன் கேட்கறது 6% ப்ராஃபிட் வச்சு கொடுத்தா அவனுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து தான் எனக்கு 6% ப்ராஃபிட் நான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இந்த 900ல 6%ன்றது என்னது? 54. அப்போ 54 எனக்கு ப்ராஃபிட் இருக்கு. காஸ்ட் ப்ரைஸ்ல 54 ஆட் பண்ணா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் அப்போ என்னவா இருக்கும்னா 954 இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the profit obtained by a vendor on selling the goods at ₹3200 is equal to 7/5 of the profit obtained by the selling the same goods at ₹3000. What is the cost price of the goods? Okay, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம் என்ன பார்த்துருந்தோம்னா ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னு பார்த்துருந்தோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுலையுமே எனக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்குது. ஒன்ல கிடைக்கிற ப்ராஃபிட் இன்னொன்னுல கிடைக்கிற ப்ராஃபிட்டோட 7/5 ஆஃப் த டைம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் 3200க்கு விற்கும் போது அவனுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்குது, 3000க்கு விற்கும் போதும் அவனுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்குது. கரெக்டா? ஸோ இதில் 3000க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னவோ அந்த ப்ராஃபிட்ல 7/5 ஆஃப் த ப்ராஃபிட் வந்து எனக்கு 3200க்கு விற்கும் போது கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுலையுமே எனக்கு ப்ராஃபிட் தானே கிடைக்குது. ப்ராஃபிட்ன்றது எனக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்.
அதே மாதிரி இங்கேயும் எனக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்குது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸை நான் 2ன்னு வச்சுக்கிறேன், இந்த செல்லிங் ப்ரைஸை நான் 1 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 3200க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு 3000க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல 7/5 ஆஃப் த டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 டைம்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் 1 மைனஸ் 5 சிபி ஈக்குவல் டு 7 செல்லிங் ப்ரைஸ் 2 மைனஸ் 7 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துட்டாக்கா 2 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் 2 மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் 1. இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை, ஸோ டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதில் செல்லிங் ப்ரைஸ் 2 எனக்கு தெரியும் 3000ன்றது, செல்லிங் ப்ரைஸ் 1 எனக்கு 3200ன்றது தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதை ஏன் வந்து பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, இதுல இந்த 7/5 ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்களா, அதை எந்த சைடு போடன்றது தெரியாம நிறைய பேர் வந்து மாத்தி போட்டுருவாங்க. இங்க போடுறதுக்கு பதிலா இந்த இடத்துல 7/5 போட்டாங்கன்னா என்ன வரும்னா கண்டிப்பா ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா? ஸோ அதை எப்படி எந்த சைடு போடணும்னு தெரியாம மாத்தி போட்டாங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் தப்பா வரும். அதனால இந்த மெத்தட் நீங்க அப்ரோச் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றக்காக சொன்னது. ஓகேவா? இதோட சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல 3200க்கு விற்கும் போது எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி 3000க்கு விற்கும் போது அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. 3000க்கு விற்கும் போது அவனுக்கு 5 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. அதே இது 3200 விற்கும் போது அவனுக்கு 7 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படிதானே? ஸோ ஏன்னா 3200 விற்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா, 3000க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல எனக்கு 7/5 ஆஃப் த டைம் சொல்லிட்டாங்க. அப்ப 3000க்கு விற்கிறது எனக்கு 5 பார்ட்டா இருந்துச்சுன்னா 3200 விற்கும் போது எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எனக்கு 7 பார்ட்டா தானே இருக்கும். கரெக்டா? ஸோ இங்க எனக்கு 3200ல இருந்து எனக்கு 3000க்கு செல்லிங் பிரைஸ் குறையறனால எனக்கு ப்ராஃபிட் இங்கே கம்மியாகுது. கரெக்டா? காஸ்ட் பிரைஸ் எனக்கு சேம் தான், செல்லிங் பிரைஸ் எனக்கு கம்மி பண்றதுனால ப்ராஃபிட் எனக்கு கம்மியாகுது. கரெக்டா? ஸோ அப்ப இந்த செல்லிங் பிரைஸ்ல கம்மியாகக்கூடிய இந்த வேல்யூ தான் எனக்கு ப்ராஃபிட்ல கம்மியாகக்கூடிய இந்த வேல்யூவா இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்ப இந்த 2 பார்ட் தான் எனக்கு என்னதுன்னா இந்த 200 இருக்கும். ஓகேவா? நீங்க எய்தர் இந்த 5 இல்லைன்னா 7 ரெண்டுல நீங்க எதனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நான் 5 எடுத்துக்கிறேன். 2 பார்ட் தான் 200னா 5 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 500 இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க 5 பார்ட்ன்றது என்னது? எனக்கு இங்க கிடைக்கிற ப்ராஃபிட். கரெக்டா? 3000க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் எனக்கு இந்த 5 பார்ட். அதை தான் நான் இங்க கண்டுபிடிச்சிட்டேன் 500. ஓகேவா? அதாவது 3000க்கு விற்கும் போது எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் இதுல இருந்து டைரக்டா நல்லா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ன்றது என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் தான் எனக்கு காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? ஸோ அப்ப 3000 மைனஸ் 500 2500 தான் எனக்கு என்னவா இருக்கும்னா காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? இது நீங்க இதுலயும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா? இதுல நீங்க பண்ணணும்னா 7 பார்ட் கண்டுபிடிக்கணும். 7 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 700 இருக்கும். ஓகேவா? 3200 விற்கும் போது எனக்கு 700 ப்ராஃபிட்டா கிடைக்குது. அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 3200 மைனஸ் 700 2500 இருக்கும். ஓகேவா? நீங்க எதுல போட்டாலும் உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் சேமா தான் வரும். ஓகேவா? எது ஈஸியா இருக்கும் நீங்க அதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a used car dealer sells a car for rupees 7.6 lakh and makes some loss. If he had sold it for rupees 9.2 lakhs, his profit would have been thrice his loss. What was the cost price of the car? Okay, என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு காரை 7.6 lakhsக்கு செல் பண்ணும்போது அவனுக்கு சம் லாஸ் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே இது எனக்கு 9.2 lakhsக்கு விற்கும் போது அவனுக்கு அங்க ப்ராஃபிட்டா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 7.6க்கு விற்கும் போது அவன் லாஸ், 9.2க்கு விற்கும் போது அவனுக்கு ப்ராஃபிட்டா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ராஃபிட் would have been thrice his lossன்னு சொல்லிட்டாங்க. இங்க கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து இதுல கிடைக்கிற லாஸை விட எனக்கு 3 மடங்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அப்ப இங்க எனக்கு நான் 1 பார்ட் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா இங்க கிடைக்கிற எனக்கு ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவா இருக்கும்னா எனக்கு 3 பார்ட்டா இருக்கும். கரெக்டா? அப்படிதானே சொல்லியிருக்கான். இங்க கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து thrice the lossன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்க லாஸ்ன்றனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நீங்க 1ன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா இது 1 இது 3ன்னு என்ன அர்த்தம்? 1 பார்ட் ப்ராஃபிட்னு அர்த்தம். ஓகேவா? 1 பார்ட் ப்ராஃபிட் இங்க 3 பார்ட் ப்ராஃபிட்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க லாஸ்ன்னு கொடுத்துருக்கனால மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இங்க 7.6க்கு கொடுக்கும்போது 1 பார்ட் லாஸ் ஆகுது, 9.2க்கு கொடுக்கும்போது 3 பார்ட் ப்ராஃபிட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்ப
இங்க செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆறனாலதான் இங்க லாஸ்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது, ப்ராஃபிட்டா எனக்கு கன்வெர்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்ப இந்த ப்ராஃபிட் லாஸ் உடைய டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்கும்னா இங்க செல்லிங் பிரைஸ் உடைய டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா? இது -1 to +3. ஓகேவா? டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ண ஆட் பண்ணிடணும். ஓகேவா? 1க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் தான் எனக்கு 2, -1க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 4. ஓகேவா? இதை தப்பா போட்டுறாதீங்க. ஓகே, நீங்க இதுல எய்தர் நீங்க 1 or 3 எதனாலும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் 1 பார்ட் என்னன்றது பாக்குறேன். ஓகேவா? 4 பார்ட் தான் 1.6னா 1 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும், 0.4 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இங்க 1ன்றது எனக்கு என்னது, இங்க -1ன்றது 0.4. ஓகேவா? அதாவது லாஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க எவ்வளவு லாஸ் அக்கர் ஆகுதுன்னா 0.4 lakhs எனக்கு லாஸ் அக்கர் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க, காஸ்ட் பிரைஸ் தானே கேட்கறாங்க. காஸ்ட் பிரைஸ்ன்றது செல்லிங் பிரைஸோட லாஸ் ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு ப்ராஃபிட். கரெக்டா? ஸோ அப்ப 7.6 lakhோட 0.4 lakh எனக்கு ஆட் பண்ணாக்கா 8 lakh வரும். அதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா the profit triples if the selling price is doubled the profit percentage. ஓகே, செல்லிங் பிரைஸ் எனக்கு டபுள் ஆகும்போது ப்ராஃபிட் எனக்கு ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் எனக்கு தெரியாது இனிஷியலா, ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்லிங் பிரைஸ் எனக்கு டபுள் ஆகுது, ப்ராஃபிட் ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டான். ஸோ எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு தெரியாதனால நான் 100 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இனிஷியலா எனக்கு செல்லிங் பிரைஸ் 100 இருக்கிறது, இப்போ எனக்கு டபுள் ஆகுறதுனால எனக்கு என்ன மாறுதுன்னா 200 மாறுது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு டபுளா இன்க்ரீஸ் ஆகிறனால ப்ராஃபிட் எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலா எனக்கு 1 பார்ட் ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டு இருந்தது, இப்போ எனக்கு 3 பார்ட் ப்ராஃபிட் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறனால தான் எனக்கு இங்க என்ன ஆகுது, எனக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்ப இந்த ப்ராஃபிட் உடைய டிஃபரன்ஸ் தான் இங்க என்னவா இருக்கும், எனக்கு செல்லிங் பிரைஸ் உடைய டிஃபரன்ஸா இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்ப 2 பார்ட் தான் 100 அப்படின்னா நீங்க எதர் 1 or 3 ரெண்டுல எதுனாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் 1 பார்ட் என்னன்னு பாக்குறேன். ஸோ 2 பார்ட் தான் எனக்கு 100னா 1 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும், 50 இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்ப என்ன அர்த்தம், எனக்கு 100க்கு செல் பண்றப்ப எனக்கு 50 rupees வந்து எனக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஸோ அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 100, அதாவது 100க்கு விற்கும் போது 50 எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து இந்த ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு என்னது, காஸ்ட் பிரைஸா? கரெக்டா? ஸோ 50 ரூபாய்க்கு இப்போ வாங்கியிருக்கான், வாங்கிட்டு எனக்கு 50 ரூபா ப்ராஃபிட் வச்சு வித்துருக்கான். ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாக்குறதா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கரெக்டா? இங்க அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, 50 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. காஸ்ட் பிரைஸ் எதுல, 50ல. கரெக்டா? ஸோ அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 100%. இப்போ அவனுக்கு 100% அவனுக்கு ப்ராஃபிட் இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a person sells a sofa at a certain price. If he sold it at 60% of this price, then there will be a loss of 20%. The percentage profit when sofa was sold at the original selling price is. ஓகே, ஸோ இந்த மாடல் சம் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இனிஷியலா ஒரு ஆர்டிகிளை ஏதோ ஒரு செல்லிங் பிரைஸ்க்கு விற்கிறான். இப்போ அவன் என்ன செல்லிங் பிரைஸ்க்கு வித்திருக்கானோ அதுல 60% செல்லிங் பிரைஸ்க்கு விற்கும் போது அவனுக்கு 20% லாஸ் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவன் ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ்க்கே வித்திருந்தான்னா அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவனுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, இனிஷியலா எனக்கு செல்லிங் பிரைஸ் ஏதோ ஒரு ரேட்டுக்கு விற்கிறான்னு சொல்லிட்டான், அது என்னன்றது தெரியாது. நான் அதனால என்ன வச்சுக்கிறேன்னா 100 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப 100 தான் எனக்கு ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ அவன் என்ன பண்றான்னா 100க்கு விற்கிறதுக்கு பதிலாக அவன் 60, அதாவது 60% ஆஃப் த ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ்க்கு விற்கிறான். கரெக்டா? 100க்கு விற்காம 60க்கு விற்கிறனால அவனுக்கு எவ்வளவு லாஸ் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டான், 20% லாஸ் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டான். கரெக்டா? இது என்னது, 60ன்றது செல்லிங் பிரைஸ். அப்ப நான் ஈக்குவேட் பண்ற வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், எனக்கு செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் தான் ஈக்குவேட் பண்ணும். அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% லாஸ்னு கொடுத்துட்டாங்க, லாஸ் உடைய பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா 80% இருக்குமா? கரெக்டா? செல்லிங் பிரைஸ் வச்சா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் தான் ஈக்குவேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்ப 60க்கு விற்கும் போது அவனுக்கு செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் என்னவா இருக்குன்னா 80% இருக்கு, ஏன்னா 20% லாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அதே இது ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ்க்கே வித்தா, அதாவது இந்த 100க்கே வித்திருந்தா அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா?
ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3 × 5 400 divided by 3 133.33. ஓகேவா? ஆப்ஷன்ல இந்த 133.33% இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் என்ன பண்ண தோணும்னா அதை தான் கிளிக் பண்ண தோணும். ஓகேவா? ஏன்னா குழப்பணுன்றதுக்காகவே அதையும் ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. இது கிடைச்சது என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் இது. ஓகேவா? ஏன்னா இங்க என்ன வச்சிருக்கோம்? இதில் செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் தான் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த 100ன்றது செல்லிங் பிரைஸ். அப்ப இங்க கிடைக்கக்கூடியதும் எனக்கு என்ன கிடைக்கும்னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். அவன் கேட்கறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றதுனா எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறதா எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்னா 100% இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா 33.33% இருக்கும். ஓகேவா? ஓகே. ஏன்னா இதை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவே ஆப்ஷன்ல வச்சிருப்பான். நம்மளுக்கு டக்குன்னு சால்வ் பண்ணும்போது இதான் வருமா, என்ன பண்ணிடுவோம்னா இதை தான் ஆன்சரா கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். கிடைக்கிறது இங்க செல்லிங் பிரைஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம அதுல இருந்து நம்ம காஸ்ட் பிரைஸோட பர்சன்டேஜ், அதாவது 100 மைனஸ் பண்ணாதான் எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா an article is sold at a certain price. If it is sold at 33.1/3% of this price, there is a loss of 33.1/3%. What is the percentage profit when it is sold at 60% of the original selling price? Okay. ஓகே, போன சம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இனிஷியலா என்ன செல்லிங் பிரைஸ்க்கு கொடுக்குறான்றது தெரியாது, நான் 100 அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் நான் 100 எடுத்துக்கிறேன். இப்ப அவன் என்ன சொல்றான்னா இந்த செல்லிங் இந்த 100ல அவன் 100 கொடுக்காம இதுல 33.1/3% கொடுக்குறான். ஓகேவா? 100 கொடுக்காம 33.33% கொடுக்கறனால அவனுக்கு எவ்வளவு லாஸ் அக்கர் ஆகுதுன்னா 33.1/3% லாஸ் அக்கர் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்ப லாஸ் எனக்கு 33.1/3%னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் என்ன? இப்போ எனக்கு 10% எனக்கு லாஸ் அக்கர் ஆகுதுன்னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் 90% இருக்கும். 30% எனக்கு லாஸ்னாக்கா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் 70% இருக்கும். 33.1/3% எனக்கு லாஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 66.2/3% இருக்கும். ஓகேவா? ஒன்னு இப்படி பண்ணுங்க, இல்ல அப்படின்னா இங்க இத ஃபிராக்ஷனா கூட மாத்திக்கோங்க. ஓகேவா? 1/3 33.1/3 நீங்க ஃபிராக்ஷனா மாத்தினா 1/3 பார்ட், அதாவது 3 பார்ட்டுக்கு வைக்காம 1 பார்ட்டுக்கு வச்சிருந்தான்னா அவனுக்கு எவ்வளவு லாஸ் அக்கர் ஆகுதுனாக்கா 33.1/3% லாஸ். அதே 1/3 அவனுக்கு லாஸ் ஆகுது. கரெக்டா? அப்ப 3ல எனக்கு 1 பார்ட் லாஸ் ஆச்சுன்னா அவனோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவுக்கு வித்திருப்பான்? 2க்கு வித்திருப்பான். ஓகேவா? ஓகே. இது இப்ப ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ்ல அவன் 60%க்கு வித்திருந்தா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? 3 கேன்சல் ஆயிரும். 60 × 2 120%. ஸோ எனக்கு செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் 120%, அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா 20% இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா by selling an article 5/14 of its selling price, Ramesh incurs a loss of 20%. If he sells it at 80% of its actual selling price, then the profit percentage is. Okay. இந்த கொஸ்டின் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஜேஇ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ்ல அவன் 5/4 செல் பண்றான். ஓகேவா? நான் அந்த டினாமினேட்டர்ல உள்ள பார்ட்டை தான் நான் ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதாவது 14க்கு தான் செல் பண்ணிருக்கான்னு வச்சுக்கிறேன். இந்த 14ல 5/14 அவன் செல் பண்ணான்னா அவனுக்கு 20% லாஸ் ஆகுது. அப்ப இந்த 14ல 5/14ன்றது 5 பார்ட்டா. ஸோ அப்ப 5 பார்ட்டுக்கு எனக்கு விற்கும் போது அவனுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா 20% லாஸ் அக்கர் ஆகுது. அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு 80% இருக்குமா? ஓகேவா? ஸோ இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ்ல இந்த ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் 14ல 80%க்கு செல் பண்ணான்னா 80% ஃபிராக்ஷனா மாத்தினா 4/5. இந்த ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ்ல 80%க்கு செல் பண்ணா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கேன்சல் பண்ணா 16 × 14 × 4 divided by 5. 16 × 4 64. 64 × 14 divided by 5 640.
640, 896. 896 divided by 5, 179.2. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய எனக்கு செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் 179.2. அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா 79.2% இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். What will be the actual profit percentage after selling an article at a certain price while there occurs a loss of 45% on selling the article at 3/8 of the selling price? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தா அதே மாடல் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நளினி purchased 20 dozen apples at 48 per dozen. She sold 8 dozen of them at 10% profit. The remaining 12 dozen at 20%. What is the overall profit percentage gain in this transaction? Okay. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 டசனை வந்து எனக்கு 48 20 டசன் ஆப்பிள் வந்து ஒரு டசன் 48க்கு வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு டசனை எனக்கு 48 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 20 டசன் அவன் எவ்வளோக்கு வாங்கியிருந்திருப்பான்? 20 × 48க்கு வாங்கியிருந்திருப்பான். கரெக்டாக எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா அதில் 8 டசனை ஆல்ரெடி என்ன ரேட்டுக்கு அவன் வாங்கியிருந்தானோ அதில் எனக்கு 10% ப்ராஃபிட் வச்சு விற்கிறான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கான்? ஒரு டசனை 4.8க்கு வாங்கியிருக்கானா? ஸோ அப்போ அதில் ப்ராஃபிட் வச்சானா 10% ப்ராஃபிட் வச்சானா எனக்கு எவ்வளோக்கு வித்திருப்பான்? ஸோ இதில் 4.8க்கு எனக்கு ப்ராஃபிட் வச்சிருந்திருப்பான். கரெக்டா? ஸோ அப்போ 52.8க்கு அவன் செல் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? எத்தனை டசனை? 8 டசனை 52.8க்கு அவன் செல் பண்ணியிருப்பான். கரெக்டா? ஓகே, அடுத்து இப்போ அதே இது ரிமைனிங் எனக்கு எத்தனை டசன் இருக்கு? 12 டசன் இருக்கா? அந்த 12 டசனை 20% ப்ராஃபிட் வச்சு செல் பண்றான். ஓகேவா? ஸோ இதுல 10%ன்றது 4.8, அப்போ 20 டசன்றது 20%ன்றது 9.6. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்னா 57.6க்கு அவன் அந்த 12 டசனை வந்து செல் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? ஸோ 12 டசனை எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கான்னா ஒரு டசன் 57.6க்கு செல் பண்றான்னா 12 டசன் அவன் எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பான்னா 12 × 57.6 போட்டாக்க எனக்கு கிடைச்சிரும். இங்கே எனக்கு 8 டசனுக்கான ரேட்டு 8 × 52.8 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 டசனு மொத்தம் எவ்வளோக்கு வித்திருக்கான்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே 12 டசன் எவ்வளோக்கு வித்திருக்கான்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணாக்கா மொத்தம் 20 டசனை அவன் எவ்வளோக்கு வித்திருக்கான்ற ரேட் எனக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே 20 டசன் அவன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ 20 டசனுடைய காஸ்ட் ப்ரைஸ் 20 டசனோட செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதுல இருந்து நான் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்றது என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? ஆனால் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுத்துரும். ஏன்னா மல்டிப்ளை பண்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை எப்படி இன்னும் சிம்பிளா சால்வ் பண்ணலாம்னா இதை வந்து அலிகேஷன்ல போட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? இதுல 20 டசனை ரெண்டா பிரிச்சுக்கிட்டா 8 டசன் ஒரு பார்ட்டாவும் 12 டசனை ஒரு பார்ட்டாவும் கொடுக்குறான். கரெக்டா? அந்த 8 டசனை எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்குறான்? 10% ப்ராஃபிட் கொடுக்குறான். ஓகேவா? அதே மாதிரி அந்த 12 டசனா எவ்வளவு கொடுக்குறான்னா 20% ப்ராஃபிட் கொடுக்குறான். ஓகேவா? ஓகே, இங்க கிடைக்கிறது எனக்கு மிடில் வேல்யூ. ரெண்டும் சேர்த்து இங்க 8 டசன் 12 டசன் ரெண்டும் சேர்த்து எனக்கு ஓவராலா 20 டசன் எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ கீழே வரக்கூடிய ரேஷியோ எனக்கு என்ன ரேஷியோவா இருக்கும்னா குவான்டிட்டி ரேஷியோ ஆர் டோட்டல் பார்ட்டா இருக்கும். இங்க குவான்டிட்டி அவங்க கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இந்த 10% ப்ராஃபிட்டுக்கு கொடுத்த டசன் எனக்கு எத்தனை டசன்னா மொத்தம் 8 டசன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி ரிமைனிங்கே எனக்கு 12 டசனா எனக்கு 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ எனக்கு இங்க குவான்டிட்டி ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு 2:3ன்றது. கரெக்டா? இப்ப எனக்கு இந்த எக்ஸ் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதோடைய அடிஷன் தான் இதோடைய டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உட்காந்து இதெல்லாம் மல்டிப்ளை அலிகேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை இந்த 5 போடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதோடைய அடிஷன் தான் இதோடைய டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ 5 பார்ட் தான் 10% அப்படின்னா நீங்க எய்தர் 2 or 3 ரெண்டுல நீங்க எதனாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 பார்க்குறேன். 2 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 4% இருக்குமா? ஓகேவா? ஸோ 2 பார்ட் 4%னா இங்க அலிகேஷனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா இது லோயர் வேல்யூ இது ஹையர் வேல்யூ நடுவில் இருக்கிறது மீன் வேல்யூவா இருக்கணும்.
ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ லோயர் வேல்யூவோட அதிகமாகவும் ஹையர் வேல்யூவோட கம்மியாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் இப்போ எனக்கு என்ன வருதுன்னா 4% வரணும். ஓகேவா? அப்போ இதோட எனக்கு கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி 4% வரணும்னா இந்த எக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும், 16% இருந்திருக்கணும். கரெக்டா? இப்போ நீங்க 3 எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 3 பார்ட் எனக்கு 6 வந்திருக்கும். ஓகேவா? அப்ப இதோட டிஃபரன்ஸ் எனக்கு இங்க 6 வரணும். அப்ப 10 விட எனக்கு இங்க அதிகமா இருக்கணும், அதே மாதிரி இதோட டிஃபரன்ஸ் எனக்கு 6 வரணும்னா இங்க எனக்கு 16% இருக்கும். ஓகேவா? ஸோ அலிகேஷன் நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவுதான், இந்த ஒரு ஸ்டெப்ல நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா மல்டிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துடும். அந்த மல்டிப்ளை பண்ற கேப்புக்குள்ள நீங்க 2 சமம் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அலிகேஷன் தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி போகணுன்றது. பட் இதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, அலிகேஷன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a fruit seller purchased 300 mangoes at ₹18 per dozen and sold 200 mangoes at 24 per dozen and the remaining bananas at the rate of ₹21 per dozen. What is his net profit percentage? ஓகே, இதையும் நம்ம அலிகேஷன்ல பண்ணலாம். எப்படின்னா, இப்ப 300 பனானாஸை வந்து அவன் என்ன ரேட்டுக்கு வாங்குறான்னா, ஒரு டசன் வந்து 18 ரூபாய்க்குன்னு வாங்குறான். ஓகேவா? அதே இது எனக்கு விற்கிறது பார்த்தீங்கன்னா 200 பனானாஸை வந்து ஒரு டசன் 24 ரூபாய்க்கு விற்கிறான். அதே இது எனக்கு ரிமைனிங் இப்போ எவ்வளோ இருக்கும், 100 பனானாஸ் இருக்குமோ, அந்த 100 பனானாஸை ஒரு டசன் எனக்கு 21 ரூபான்னு அவன் என்ன பண்றான்னா விற்கிறான். ஓகேவா? ஸோ இங்க 200 பனானாஸ், இங்க 100 பனானாஸ். அலிகேஷன் எடுத்தாக்கா என்ன வரும்னா, கீழே எனக்கு குவான்டிட்டி ரேஷியோ தானே, குவான்டிட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே 200 பனானாஸ் கொடுத்துருக்கான், இங்க 100 பனானாஸ் கொடுத்துருக்கான். அப்ப இதோட ரேஷியோ எனக்கு என்னதுன்னா 2:1. கரெக்டா? இதுல இருந்து எனக்கு மீன் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா, மீன் வேல்யூ எனக்கு அந்த ரேட் எனக்கு கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டா? அதாவது மீன் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இது எனக்கு செல்லிங் பிரைஸ்னா இதுவும் எனக்கு செல்லிங் பிரைஸா இருக்கணும், இதுவும் எனக்கு செல்லிங் பிரைஸா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது 24, இது 21, இங்க என்ன வேல்யூ வருதுன்றத பார்க்கலாம். இப்பதான் சொன்னேன் இதோடைய அடிஷன் தான் இதோட டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ 3 பார்ட் தான் இதோட டிஃபரன்ஸ் என்ன 3. இப்போ நான் என்ன பண்றேன்னா 1 பார்ட் என்னன்னு கால்குலேட் பண்றேன். 1 பார்ட் என்னவா இருக்கும், 1 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது இதுதான் எனக்கு ஹையர் வேல்யூவோட எனக்கு இந்த வேல்யூ எனக்கு கம்மியாக தான் இருக்கணும், அதே மாதிரி டிஃபரன்ஸ் எனக்கு 1 வரணும். அப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா 23 இருக்கும். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த மீன் செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? அவன் அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ் அவன் கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துருக்கான்னா 18க்கு வாங்கியிருக்கான்றதை கொடுத்துட்டான். 18க்கு வாங்கிட்டு, அதாவது ஒரு டசனை 18க்கு வாங்கியிருக்கான். இங்க எனக்கு ஒரு டசனை 2 சேர்க்கும் போது எனக்கு ஒரு டசனை எவ்வளவு விற்கிறான்னா 23 ரூபாய்க்கு விற்கிறான்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஒரு டசனை 18 ரூபாய்க்கு வாங்கி ஒரு டசனை 23 ரூபாய்க்கு விற்கிறான்னா அவனுக்கு இங்க எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 5 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. கரெக்டா? எதுல இருந்து, இந்த 18 காஸ்ட் பிரைஸ் 18ல இருந்து. கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணா 250 டிவைடட் பை 9%. ஓகேவா? 250 டிவைடட் பை 9 ஆர் இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணா 27.77% அல்லது 27.7/9%. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the shopkeeper sold 24 shirts each at a profit of 20% and 16 shirts each at a profit of 10%. If he had sold all the 40 shirts each at a profit of 15%, then his overall profit would have been reduced by 36 rupees. What is the cost price of each shirt? Okay, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 ஷர்ட்டை வந்து எனக்கு 20% ப்ராஃபிட்டுக்கும் 16 ஷர்ட்டை வந்து எனக்கு 10% ப்ராஃபிட்டும் கொடுக்குறான். இப்போ அதே இது எனக்கு மொத்தமா அந்த 40 ஷர்ட்டையுமே எனக்கு 15% ப்ராஃபிட் கொடுத்துருந்தான்னா அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கம்மியாகுதுன்னா 36 rupees கம்மியாகுது. அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு ஒரு ஷர்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 24 ஷர்ட்டோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 20% கொடுத்துருக்காங்க. அதே இது எனக்கு 16 ஷர்ட்டுடைய எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16 ஷர்ட்டுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இது 24 ஷர்ட்டை 20% ப்ராஃபிட்டுக்கும் 16 ஷர்ட்டை வந்து எனக்கு 10% ப்ராஃபிட்டுக்கு கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இது ரெண்டும் சேரும் போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும்ன்றத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன்.
இங்க எனக்கு 20% ப்ராஃபிட்ன்றது எனக்கு எத்தனை ஷர்ட்டுக்கு 24. அதே மாதிரி இது வந்து 16. ரேஷியோ 3:2. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நான் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? இதோட அடிஷன் தான் இதோட டிஃபரன்ஸா இருக்கும்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ 5 பார்ட் தான் எனக்கு 10 அப்படின்னா 2 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும் 4 இருக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ இதோட இது ஹையர் வேல்யூ, இதோட இது கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் 4 வரணும். அப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா 16% இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலா எனக்கு இங்க 24 ஷர்ட்டை 20% ப்ராஃபிட்டுக்கும் 8 ஷர்ட்டை வந்து 16 ஷர்ட்டை வந்து எனக்கு 10% ப்ராஃபிட்டுக்கும் கொடுக்கறனால எனக்கு 16% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, இதை மொத்தமா இந்த 40 ஷர்ட்டையுமே அவன் 15% ப்ராஃபிட்டுக்கு கொடுத்துருந்தான்னா அவனுக்கு ப்ராஃபிட்ல எவ்வளவு கம்மியாகுது, எனக்கு 36 ரூபா கம்மியாகுதுன்னு சொல்லிட்டான். இனிஷியலா எனக்கு 16% ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ எனக்கு 15% ப்ராஃபிட் தான் கிடைக்குது. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியாகுது, 1% கம்மியாகுதா? அந்த 1% கம்மியாகிறனால தான் ப்ராஃபிட்ல 36 ரூபா கம்மியாகுது. கரெக்டா? ஸோ அப்போ அந்த 1% தான் எனக்கு 36 ரூபானா 100%ன்றது எனக்கு என்னவா இருக்கும் 3600 இருக்குமா? கரெக்டா? இந்த 3600ன்றது எனக்கு மொத்தமா வந்த 40 ஷர்ட்டோடைய காஸ்ட் ப்ரைஸ். அவன் கேட்கறது ஒரு ஷர்ட்டுடைய காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்கறான். அப்போ ஒரு ஷர்ட்டுடைய காஸ்ட் ப்ரைஸ்னா டிவைடட் பை 40 போட்டாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஒரு காஸ்ட் ப்ரைஸோடைய ரேட் என்னன்னு தெரிஞ்சிடும், 90 ருபீஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ பாட் ஏ பேக் அண்ட் ஏ பாட்டில் ஃபார் டோட்டல் ஆஃப் ₹900. He sold the bottle at a profit of 12% and the bag at a profit of 20%. If he earned a total profit of ₹160.8, then calculate the cost price of the bottle. Okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாட்டிலும் பேக்கும் சேர்த்து 900க்கு வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாட்டில் வந்து 12% ப்ராஃபிட்டுக்கும் பேகை வந்து 20% ப்ராஃபிட்டுக்கும் செல் பண்ணுறதுனால ஓவரால் அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 160.8 ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அப்போ எனக்கு பாட்டிலோட எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருந்தான், அதாவது மீன் வேல்யூட பர்சன்டேஜ் கொடுத்துருந்தான். இங்கே என்ன கொடுத்துட்டான்னா 2 பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எனக்கு மீன்ல வர்றது எனக்கு வேல்யூவா கொடுத்துட்டான். ஓகேவா? அதாவது எனக்கு பேகை வந்து பாட்டில் வந்து எனக்கு 12% ப்ராஃபிட்டுக்கும் பேகை வந்து 20% ப்ராஃபிட்டுக்கும் கொடுக்குறான். கரெக்டா? பேக் எனக்கு 20% ப்ராஃபிட் கொடுக்குறான். ஸோ இது ரெண்டும் சேரும் போது எனக்கு ஓவராலாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுத்துட்டான்னா 160.8ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இப்போ அவனுக்கு பாட்டிலுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது எனக்கு பர்சன்டேஜ்ல இருந்தா இதுவும் பர்சன்டேஜ்ல இருக்கணும், இதுவும் பர்சன்டேஜ்ல இருக்கணும். இது வேல்யூவா இருந்தா இதுவும் வேல்யூவா இருக்கணும், இதுவும் வேல்யூவா இருக்கணும். இது காஸ்ட் ப்ரைஸா இருந்தா இதுவும் காஸ்ட் ப்ரைஸா இருக்கணும், இதுவும் காஸ்ட் ப்ரைஸா இருக்கணும். ஓகேவா? இங்க பர்சன்டேஜ் இங்க வேல்யூ இப்படி இருக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ அப்ப இங்க வேல்யூ இருக்கு, இதை நான் பர்சன்டேஜா கொண்டு வரலாம். ஓகேவா? 160.8 அதுல 900ல 160.8 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்து 1% கொண்டு வரணும், இல்ல இந்த பர்சன்டேஜை வேல்யூவா மாத்திக்கலாம். ஓகேவா? எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வேல்யூவா மாத்துறேன். எனக்கு பாட்டிலும் பேக்கும் சேர்த்து மொத்தமா 900க்கு வாங்குறான். அந்த 900ல எனக்கு 12%ன்றது என்னதுன்னா 108. கரெக்டா? ஸோ அதே மாதிரி பேக் 20% ப்ராஃபிட் வாங்குறான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னன்னா, ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 900 இருக்கு. அந்த 900ல எனக்கு 20%ன்றது 180. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, மூணுமே எனக்கு வேல்யூவா வந்துருச்சா? ஸோ இப்போ நான் என்ன கொண்டு வரலாம், ரேஷியோ நான் கொண்டு வந்துடலாமா? ஓகேவா? ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரும், இங்க 19.2 வரும். அதே மாதிரி இங்க இதோடைய டிஃபரன்ஸ் 52.8. ஓகேவா? இது ரெண்டும் ரேஷியோல இருக்கு. நான் இதுல ரெண்டுலையுமே நான் 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த டெசிமலை ரிமூவ் பண்றதுக்காக. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை நான் வந்து 16ஆல நான் கேன்சல் பண்ணலாமா? 192. அதே மாதிரி 528 16ஆல கேன்சல் பண்ண என்ன வரும், 12 வரும். அதே மாதிரி இதை 16ஆல கேன்சல் பண்ணா 33 வரும். ஓகேவா? ஃபர்தரா இதை நான் என்ன பண்ணலாம், 4ஆல நான் கேன்சல் பண்ணலாமா? 4ஆல கேன்சல் பண்ணா இது ஃபர்தரா 3ஆல கேன்சல் பண்ணலாம். 3ஆல கேன்சல் பண்ணா இது 4 டைம்,
அதே மாதிரி இது 11 டைம். அப்போ எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா எனக்கு 4:11 வருது. இதுதான் எனக்கு என்ன ரேஷியோனா காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இங்கே டோட்டல் பார்ட் என்னன்னா இங்கே டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ எனக்கு 4:11 வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அவன் கொடுத்துட்டான் ரெண்டுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 900க்கு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டான். கரெக்டா? பாட்டிலுடைய கரஸ்பாண்டிங் எனக்கு பார்ட் காஸ்ட் ப்ரைஸ் பார்ட் எனக்கு எவ்வளோனா 4 பார்ட், பேக் உடையது எனக்கு 11 பார்ட். ஓகேவா? ஸோ பாட்டில் பேக் இது ரெண்டையும் சேர்த்து வராத வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு 900. அப்போ இது ரெண்டையும் சேர்க்கும் போது எனக்கு எவ்வளோ பார்ட், 15 பார்ட்டா? 15 பார்ட் எனக்கு 900 அப்படின்னா அவன் கேட்கறது பாட்டிலுடைய எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான். எவ்வளோ? எனக்கு 4 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், பாட்டிலுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். எவ்வளோனா 240 இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து அலிகேஷன் மெத்தட். ஒருவேளை இது புரியலைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, நான் அதையும் சொல்றேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல பாட்டில் பேக் இது ரெண்டுடைய காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? அதே மாதிரி பாட்டில் வந்து எனக்கு 12% ப்ராஃபிட்டுக்கும் பேகை வந்து 20% ப்ராஃபிட்டுக்கும் செல் பண்றான்னு சொல்லிட்டான். ஓகேவா? இந்த 20% நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 12% + 8% நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இங்க பாட்டில் பேக் சேர்த்து இங்க எனக்கு ரெண்டுலையுமே எனக்கு 12% இருக்கா. இந்த நான் 12% நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? 900ல 12%ன்றது எனக்கு 108. கரெக்டா? மொத்தம் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 160.8. அதுல இந்த பாட்டில் பேக்ல உள்ள இந்த 12% ப்ராஃபிட் மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 108 கிடைக்குதா. ஸோ அப்போ எனக்கு பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னா 52.8 இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த பேலன்ஸ் உள்ள ப்ராஃபிட் தான் இந்த 8% இருக்குமா. அதாவது பேக்ல உள்ள எனக்கு 8% ப்ராஃபிட் தான் எனக்கு இந்த 52.8 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இந்த 8% ப்ராஃபிட் ஆன் த பேக் அதுதான் எனக்கு என்னதுன்னா 52.8 அப்படின்னா 100% எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், பேக்ல உள்ள எனக்கு டோட்டலா அதாவது பேக் உடைய எனக்கு ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ இதை கேன்சல் பண்ணாக்கா 6.6 660. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா பேக் உடைய எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு 660. இப்போ எனக்கு தேவை என்ன கேட்கறான்னா அவன் பேக் கேட்கல, பாட்டிலுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்கறான். ஓகேவா? எனக்கு மொத்தம் பேக் பாட்டில் சேர்த்து எனக்கு ரெண்டுடைய காஸ்ட் ப்ரைஸ் 900. 900ல இந்த 660 நான் மைனஸ் பண்ணிட்டேன், அதாவது இந்த பேக் உடைய காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், பாட்டிலுடைய எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும், 240 இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் இதை அலிகேஷனில் சால்வ் பண்ணாலும் சரி இல்லை இந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். அது ரெண்டில் உங்களுக்கு எது புரியுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நடத்துகிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.